நம்ம ஆல்ரெடி அதாவது டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கான ஃபார்முலா T = √2h/g. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டீயோட வேல்யூ ஆல்ரெடி அதாவது ரேஞ்சுக்கான ஃபார்முலா இங்கே கண்டுபிடிச்சாச்சு. அதாவது r = ut. r = utன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டீயோட வேல்யூ நமக்கு தெரியும், டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட ஃபார்முலா. அப்போ அந்த ஃபார்முலா என்ன பண்ணோம், டீக்கு இந்த இடத்துல நமக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும், r = u × 2h/g. இப்போ டீயோட வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ r = u × t. அப்போ டீயோட வேல்யூ அப்படியே நம்ம டைரெக்டாக எழுதிடுறோம். இப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், r = u × t. இப்போ டீயோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், √2h/g. The above equation implies that range is directly proportional to the initial velocity and inversely proportional to the acceleration due to. இப்போ நமக்கு ஃபார்முலா பார்த்தோன்னே தெரியும், ரேஞ்ச் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்குது, யூக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்குது. அதே மாதிரி ஜிக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனாக இருக்குது. யூங்கிறது அதாவது கிடைத்தல் நெருக்கமானது எதுக்கு, அதாவது எப்படி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த யூ, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த g, inversely proportional to the g. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெசல்டன்ட் வெலாசிட்டி, தொகுபயன் திசைவேகம் சொல்லுவாங்க. இப்போ ரெசல்டன்ட் வெலாசிட்டிக்கு நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது ரெசல்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு எக்ஸ் ஆக்சில் உள்ள வெலாசிட்டி, ஹரிசாண்டல் வெலாசிட்டி, வெர்டிகல் வெலாசிட்டி ரெண்டும் ஆட் பண்ணு பார்த்தோம். ஓகே, பார்க்கலாம். அட் எனி instant t the projectile has velocity components along x axis and y axis. The result of the two components give the velocity of the projectile at that instant t. ஓகே, இப்போ நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், ரெசல்டன்ட் வெலாசிட்டி அதாவது ஹரிசாண்டல் வெர்டிகல் ரெண்டு உண்மை ஆட் பண்ணும். ஓகே, வெலாசிட்டி ஆஃப் காம்போனண்ட் அட் எனி டி அலாங் ஹரிசாண்டல். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹரிசாண்டல் பார்க்குறோம். v = u + at. வெலாசிட்டிக்கான ஃபார்முலா நமக்கு v = u + at. ஓகே, அந்த ஃபார்முலா நமக்கு இங்கே எழுதியாச்சு. ஓகே, ux = uன்னு எடுத்துக்கிட்டோம். நமக்கு ஹரிசாண்டலில் பார்த்தோம்னா நமக்கு ஆக்சிலரேஷன் 0. அப்போ ஏ டேம் வந்து நமக்கு இந்த இடத்துல இந்த டேம் வந்து 0 ஆயிடும். ஃபைனலாக என்ன இருக்குன்னா vx = u. இப்போ ஹரிசாண்டல் வெலாசிட்டி வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி v = u + at ஃபார்முலா தான். வெர்டிக்கல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்சிலரேஷன் இருக்கும், இனிஷியல் வெலாசிட்டி 0 ஆயிரும். இப்போ u டேம் வந்து இந்த டேம் 0 ஆயிரும். ஃபைனலாக நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஏக்கு பதிலாக g சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ vy = gt. இப்போ ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஹென்ஸ் த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் அட் எனி இன்ஸ்டன்ட். வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் அட் எனி இன்ஸ்டன்ட், அதாவது ஹரிசாண்டல் என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம ஆல்ரெடி, v = uன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் பார்த்திங்கன்னா v = gtன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ரெசல்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஹரிசாண்டல் வெலாசிட்டி வெர்டிக்கல் வெலாசிட்டி ரெண்டோட டோட்டல் தான் ரெசல்டன்ட் வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஹரிசாண்டல் கண்டுபிடிச்சாச்சு, வெர்டிக்கல் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரெசல்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டே என்ன செய்யணும், ஆட் பண்ணோம். நம்ம இங்கே என்ன வெக்டார் ஃபார்மில் எழுதுவோம், வெலாசிட்டிஸே வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கிற நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காம்பனண்ட் எக்ஸ் காம்பனண்ட் எழுது, ஒய் காம்பனண்ட் எழுது. எக்ஸ் காம்பனண்ட் நமக்கு ஐன்னு தெரியும், ஒய் காம்பனண்ட் ஜே, இசட் காம்பனண்ட் கே. ஓகே, அப்போ யூங்கிறது எக்ஸு, அப்போ ஐ, ஜிடி. அப்போ கிராவிடேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா ஒய் டைரக்ஷனில், அதனால் நம்ம என்னச்சோம் ஜேங்கிறது போட்டிருக்கோம். The speed of the particle at any instant t is given by. சரி, இப்போ வெக்டர் ஃபார்மில் இந்த ஃபார்முலா எழுதியிருக்கோம். வெக்டர் ஃபார்மில் எழுதி நெக்ஸ்ட் என்னம்னா, அதாவது இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மேக்னிடியூட் வேல்யூ எழுதும்போது நான் என்ன ஆகுனா, அதாவது இதில் விக்கு பதிலாக வி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு யூக்கு பதிலாக விஎக்ஸ் தான் நமக்கு யூன்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். விஒய் வந்து ஜிடி. இப்போ ஜிடிக்கு பதிலாக இதுக்கு பதிலாக நம்ம விஎக்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த ஜிடிக்கு பதிலாக விஒய்.
இப்போ v is equal to root of vx square plus vy square. ஓகே, நெக்ஸ்ட் v is equal to u square plus g square t square. v is equal to u square plus g square plus t square. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த ப்ரொஜெக்டல் வென் ஹிட்ஸ் த கிரவுண்ட். இப்போ ஒரு ப்ரொஜெக்டல் வந்து தரையில் போய் மோதும் போது அதோட ஸ்பீடு எப்படி இருக்கும்? இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அந்த பம்ப்லேருந்து வருது, அப்படி கடைசியாக ஃபைனலில் பார்த்தீங்கன்னா அந்த தரையில் போய் ஹிட் ஆகுது, மோதுது, அப்போ கீழே விழுது. அப்போ விழும்போது அதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும்? ஸ்பீட் ஆஃப் த ப்ரொஜெக்டல் வென் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட். when the projectile hits a ground after initially thrown horizontally from the top of the tower of height h and time of flight. டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம், t is equal to root of 2h/g. The horizontal component velocity of the projectile remains vx equal to u. அதே மாதிரி இப்போ வெர்டிக்கல் காம்பனண்ட் y is equal to gt. இப்போ டீயோட வேல்யூ நமக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ இந்த நமக்கு இதில் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா, இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ண ஃபைனலாக root of 2gh. நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் when it is reaches the ground. vyயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது நமக்கு v equal to root of u square ப்ளஸ் ஹரிசாண்டல் ரெண்டு வெர்டிக்கல் ரெண்டே ஆட் பண்ணும்போது நமக்கு v is equal to root of u square plus 2gh.